அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம். ஆய்பவன். என்னதுன்னா, இப்போ நாட்டில் நடக்கிற பிரச்சனைகள் உங்களுக்கு தெரியும். இலங்கையில் வந்திருக்கிய சரியான ஒரு வெளியிலேயே வெளிக்கிடையிலாது ரோட்டுக்கு இறங்கியில அதை விட சின்ன பிள்ளையிலேருந்து பெரியாக்கள்லேருந்து வயசு போனாக்கள்லேருந்து எல்லாரும் பாதிக்கப்பட்டிருக்கிறேன். தயவு செய்து இந்த வீடியோ பார்க்குறவங்க கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கோ. சரியா? முக்கியமான இது பட்டவருக்கும் ஷேர் பண்ணி போட்டு இந்த வீடியோ பாருங்க. என்ன சொன்னாரிக்கா, இந்த நேரத்தில் இனம் மதம் வந்து பார்த்துக்கொண்டு அது வேறு ஜாதிக்காரர் வீட்டுக்கு வரப்படாது, இந்த கார் வரப்படாதுன்னு சொல்லி அப்படி பார்க்காதீங்கோ. அப்படி ஒரு சந்தர்ப்பம் நிகழ்வு ஒன்று நடந்திருக்கு. இன்றைக்கி நாட்டில் நடக்கிற பிரச்சனை எல்லாருக்கும் தெரியும். மனுஷருக்கு இருக்கிறதுக்கு இடமும் இல்லை, சாப்பிட்றதுக்கு சாப்பாடும் இல்லாமல் இவ்வளோ பெரிய பிரச்சனையை சந்திச்சுட்டு இருக்கிற மனுஷர். தயவு செய்து உங்களுக்கு இருக்கிற ஒரு இடமா, உங்களுக்கு நீங்கள் இருக்கிற ஒரு இடத்த வந்து இருக்கணுமா, கோயிலா பன்சலையா பள்ளியா எதுவாக இருந்தாலும் சரி, அதுக்குள்ள ஆக்களை சேருங்கோ. என்ன சொன்ன இருக்கியா, மக்களுக்கு அந்தந்த வீட்டில் இருக்கலாது பெரிய ஒரு கஷ்டத்தில் இருக்கிற இந்த நேரத்தில் ஜாதி மதம் பார்க்குறீங்க. அதை விட ஒரு செயல் ஒன்று, கேடுகட்ட செயல் ஒன்று நடந்திருக்கு. கோவில் பூசாரி உண்டு கொண்டவற்ற மனுஷனாம். அவர் வந்து கொண்டவற்றவரா. சரியா? கொண்டவற்ற மனுஷன் அவங்கள வீட்டுக்கு போய் புள்ளையும் கொஞ்சாயும் கூட்டி கொண்டு வந்து வச்சிருக்கவான்னு கேட்கவும் சொன்னான், இல்லை நீங்கள் வேற வீடு பாருங்கன்னு சொல்லி. அப்படியான இந்த நேரத்தில் இவ்வளோ நடந்து இவ்வளோ செருப்பால் அடித்த மாதிரி இந்த மழை வெள்ளம் வந்து மனுஷர் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிற நேரத்திலையும் இனஞ்சனம் மதம் இனம் என்று பார்த்துக்கொண்டு அவன் கீழ் ஜாதி மேல் ஜாதி என்று பார்த்துக்கொண்டு இருக்கிற கூட்டமும் இருக்கிறதான் செய்யுது. சரியா? தயவு செய்து உங்களுக்கு இடம் இல்லையா, ஒரு மனுஷர் வந்து இடம் கேட்கிற அந்த இடத்துக்கு கொடுங்கோ. உங்கள்கிட்ட சாப்பாடு இருக்கிற அடுத்தவருக்கு சாப்பாடை கொடுங்கோ. எல்லாரும் ஒற்றுமையா இந்த நேரத்தில் சரி, உங்களுக்கு செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்கு. எப்படி ஒரு வெள்ளம் வந்து இதுண்டியும் சில பேருக்கு புத்தி இல்லை, மூளை இல்லை. இந்த சிலோன் ஃபுல்லாவே வெள்ளம், எல்லா இடமும் வெள்ளம் பாகுது, ஒரு இடம் போகலாம், மரம் விழுகுது, கரண்ட் கட் ஆகுதுன்னு சொல்லி எவ்வளோ கஷ்டப்படுறேன். இப்போ கொழும்பை பொறுத்தவரை கொழும்புல என்ன பிரச்சனையா இருக்குது, கொழும்புல இருக்க வேணும் ரோட்டு வீடுகள் இருக்கணும்னு சொல்லி ஒரு ஸ்கூல்லையும் அங்கேயும் இங்கேயும் இருக்கிறேன். வவுனியா பார்த்தா அங்கே எல்லா இடத்துலையும் ஃபுல் இலங்கை ஃபுல்லா. இந்த நேரத்தில் நான் அந்த ஆளை போட்டு கிழிக்கிற நான் இப்போ பேசக்கூடிய டைம் ஒன்று இல்லை. மனுஷருக்கு தயவு செய்து உங்கள்கிட்ட நான் ஒன்று கேட்குறேன். இந்த நேரத்தில் உங்களால் உதவ வேணுமான அளவுக்கு உதவுங்கோ. ஒரு மனுஷருக்கு நீங்கள் தட்டு வீட்டில் மேல் மாடியில் இருக்கிறீங்களா, ஒரு மனுஷன் கஷ்டப்பட்டு கொண்டு ஒரு கூரையில் இருந்து கொண்டு இருக்கிற, அவங்களுக்கு வீட்டுக்குள்ள இருந்து தண்ணி வந்துருக்குதா, அவங்களை கூப்பிட்டு உங்களோட வீட்டில் வச்சுக்கோங்க, அவங்களுக்கு பாதுகாப்பாக கொடுங்க. இந்த நேரத்தில் சரி, உங்களோட ஜாதி வெறியையும் அவன் கீழ் ஜாதி நான் மேல் ஜாதி இந்த வெறியை மட்டும் தீர்க்கிறதுக்கு வைக்காதீங்கோ. அது அசடு. நாளைக்கு வந்து உங்களோட உள்ளிலும் பாதிக்கப்படலாம். சரியா? எல்லாத்தையும் ரத்தமும் ஒரு ரத்தம் தான், சிகப்பு கலர் தான். அவற்றை உசிறு கொண்டு தான், உங்களோட உசிறு கொண்டு தான், எல்லாருக்கும் உசிறு தான். நாளைக்கு உங்களோட புள்ளைகள் கொண்டு பாரு. இப்போ 5 நிமிஷத்துக்கு முந்தி ஒரு மெசேஜ் ஒன்று இன்பாக்ஸில் பார்த்தாரிக்கா இப்படி தான் பிரச்சனைன்னு சொல்லி பிறகு நான் சம்மந்தப்பட்டவர்களை சொல்லி கிளியர் பண்ணினேன். இருந்தாலும் சரியா, நான் அந்த ஆளை போட்டு கிளிக்கிறேன். இல்லை எனக்கு இப்போ பேசக்கூடியதெல்லாம் இந்த நேரம் வந்து மனுஷன் 2 நாளாக வீடியோ போடல. இந்த வெள்ளம் உண்டு முடிஞ்சளவுக்கு உதவ முடிஞ்சவங்க, உங்களுக்கு என்ன உலர்ண புதியாக இருந்தாலும் சரி, அல்லாட்டிக்கு ஒரு சாப்பாடாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு பிஸ்கெட்டு தண்ணி எதுண்டாலும் கொடுக்கணுமா இருந்தாலும் சரி, எங்களையும் தொடர்பு கொள்ளுங்க. முடிஞ்சளவுக்கு நாங்கள் செஞ்சு கொண்டு தான் இருக்கோம். நாங்கள் முடிஞ்சளவுக்கு இங்கே இல்லை, எந்த இடத்துலையும் சரி ஆக்கள் இருக்கு, எந்த இடத்துலையும் சரி ஆக்கள் இருக்கு. எந்தெந்த ஏரியா கொடுக்கணுமோ அந்த ஏரியாவுக்கு செஞ்சு தான் இருக்கிறோம். நாங்கள் அந்த வீடியோ போட்டு பப்ளிசிட்டி தேடுறதில்ல, நாங்கள் மறைமுகமாக செஞ்சு கொண்டு தான் இருப்போம். அது சில பேருக்கு தெரியும். என் டிக்டாக் ஐடிக்கு பள்ளத்தில் போனீங்கன்னு சொன்னாலும் எங்களோட உதவிக்குழுவோட நம்பர் தான் இருக்கு. சரியா? முடிஞ்ச அளவுக்கு உங்களால் உதவ முடிஞ்சா நீங்கள் உதவி செய்யுங்கோ. இல்லாட்டி உதவ முடியலாட்டி வெள்ளத்தில் இருக்கிறவங்க யாருக்கையும் கொடுத்து உதவி செய்து அந்த ஒரு இப்படியான சிச்சுவேஷனில் புலம்பெயர் நாடுகளில் இருக்கிறவங்க உதவினா பெரிய ஒரு சந்தர்ப்பம், பெரிய ஒரு செய்தி. உங்களுக்கு பெரிய ஒரு நன்மை கிடைச்சிப்போம். உங்களை கொஞ்சம் பிள்ளைகள் குடும்பம் பரம்பரையே நல்லா இருக்கும். சரியா? அதை விட முக்கியம், அவங்களுக்கு இருக்கிறதுக்கு ஒரு இல்லிடம் உண்டு. ஸ்கூல்லையோ பன்சலையிலையோ கோயிலையோ பள்ளியிலையோ எல்லா இடத்துலையும் அனுமதிக்கக்கூடிய மாதிரி ஒரு அமைப்பை செஞ்சு வைங்கோ. தயவு செய்து இப்படியான நாட்டில் இருக்க சிச்சுவேஷன் இன்னும் மோசமாக போய் கொண்டிருக்கு. பல பேர் உயிர் இழந்துட்டாங்க, பல பேர் காணல, அப்படி இப்படின்னு பெரிய பெரிய இதுகளில் இருக்கிற மனுஷருக்கு சாப்பாடு கூடி இல்லாமல் கஷ்டப்படுற மனுஷன். சரியா? நாங்கள் வீடியோ போட்டு பப்ளிசிட்டி பண்ணியோ நாங்கள் ஒன்று செய்யணும் இல்லை. மற்றது வந்து மிக முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா, இந்த யூடியூப் சேனல்காரர் ஒவ்வொருத்தர் அந்த வீடியோ எடுக்க அங்கே எல்லாம் போறீங்க. சரியா? வீடியோ எடுக்க போய் உங்களோட உயிரை விட்டாங்க, உங்களை காப்பாற்றுறதுக்கான ராணுவம் கிடையாது. அந்த புள்ளைகள் அதுக்கு எடுத்துக்கிட்டு இலங்கை அரசாங்கம் கஷ்டப்படுது உங்களோட உயிரை காப்பாற்றுறதுக்கு. அடுத்த நீங்க வீடியோ எடுக்க போய் ஒரு மாண்டுட்டாரு, அந்த வீடியோ எடுக்க போன காப்பாற்றி கொண்டு இருக்கிறது. உங்களுக்கு கொழுப்பிலேயே போய் வீடியோ எடுக்கிற ஒரு சிச்சுவேஷன் தெரிஞ்சவங்க கூட உங்களோட கேமரா கொண்டு போய் வீடியோ எடுத்து ஒரு உதவி செய்யறீங்க, உதவி செஞ்சுட்டு போங்க. அது வேற கதை. ஒருத்தனை காப்பாற்றிட்டு போங்க. அதுக்காண்டி வீடியோ எடுக்கணும், வியூவர்ஸ் வரணும், சப்ஸ்கிரைபர் வரணும்னு சொல்லி இந்த நேரத்தில் எதிர்பார்க்காதீங்க. சரியா? தயவு செய்து ப்ளீஸ் பண்ணி இதில் ஷேர் பண்ணுங்கோ. ஷேர் பண்ணி எல்லாட்டி நீங்கள் ஓன் வாய்ஸ் போட்டு தெரிவிங்கோ. தேவையில்லாத அரசியலை பேசுகிறோம், அதை பேசுகிறோம், அது அந்த டைமுக்கு பேசிக்கொள்வோம். இப்போ எனக்கு இதுன்றதுக்கு பல விடயம் இருக்குது. ஆனால் நான் இந்த 2-3 நாள் வீடியோ போகிறதுக்கு எனக்கு மனசும் இல்லை, எனக்கு போகிறதுக்கு வாக்கம் இல்லை. ஒரே வெள்ளம் மழையும் ஒன்றும் செய்யலை. சரியா? ஓகே, ஜெசாக்கல்லாக முடிஞ்ச மட்டும் ஷேர் பண்ணுங்கோ, துவா செய்யுங்கோ, அடுத்தவருக்கான துவா செய்யுங்கோ, பிரார்த்தியுங்கோ, வேண்டிய மட்டும் இறைவர்கிட்ட கேளுங்கோ. அவ்வளோதான் எனக்கு செல்லும். தயவு செய்து முடிஞ்ச சப்போர்ட்டை பண்ணுங்க எல்லாருக்கும். மனுஷருக்கு உதவினா தான் உங்களுக்கு மேலே இருக்கிறவங்க கைவிட மாட்டேன்.